இல்ல இல்ல நெகட்டிவிட்டிக்குலாம் அவ்வளோலாம் இல்லைண்ணா, நல்லா தான் இருந்துச்சு படம், அவ்வளோ ஒன்றும் மோசமாலாம் இல்லை. ஃபேமிலிலாம் வராங்க, ஏ கிரேட் ஏன் கொடுத்தாங்கன்னு தெரியல, அவ்வளோ ஒன்றும் வைலன்ஸ்லாம் இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. நோ ஹேட்ரட், நைஸ். கண்டிப்பா பார்க்கலாம், ஹேட்ரட்லாம் அவ்வளோ அவசியம் இல்லை, கண்டிப்பா பார்க்கலாம். மியூசிக் ஆப்வியஸ்லி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அனிருத் நல்லா சூப்பரா இருந்துச்சுண்ணா. படம் நல்லா இருந்துச்சு. எல்லாரும் ரிவ்யூ கொடுக்கும்போது நல்லா இல்ல, அந்த அளவுக்கு எதிர்பார்த்த மாதிரி இல்ல அப்படின்னு சொன்னாங்க. ஆனா படம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. படம் நல்லாவே இருக்கு. அந்த இதெல்லாம் கொடுத்திருந்தாங்க, அந்த அளவுக்குலாம் இல்ல. நார்மலா மத்த படத்தை விடவே இது ரொம்ப நல்லா தான் இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. அதான் இது வரைக்கும் பார்த்த மாதிரி இல்லாம ரொம்ப நல்லா இருக்கு. ஃபேமிலியா பார்க்கலாம். ஃபேமிலி மூவி தான். அந்த அளவுக்கு நார்மலா மத்த படத்தை கம்பேர் பண்ணும்போது அவ்வளோலாம் இல்ல. ஓகே பார்க்கலாம். ரஜினிக்காக திரும்பவும் ஒரு வாட்டி பார்க்கலாம். அவரோட ஸ்டைலு படம் எடுக்கிறவங்க எல்லாம் எல்லாருக்கும்லாம் சாட்டிஸ்ஃபைலாம் பண்ண முடியாது. படம் பார்க்குறவங்க அவங்கவுங்க இன்ட்ரெஸ்ட். நம்மளுக்கு ரஜினி பிடிக்கும், அவரோட ஸ்டைல் பிடிக்கும், அதனால பார்க்கலாம். நல்லா இருக்கு, என்ஜாய் பண்ணுறோம். 2.5 மணி நேரம் அவர் ஸ்டைலை பார்க்குறோமா, முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறமா அவர் நடிப்பாரா, உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு பார்க்க முடியாமல் போயிடுச்சுன்னா அடுத்த வாட்டி அடுத்த படம் கிடைச்சாதான் உண்டு. கிடைக்கும் போது என்ஜாய் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். இதில் போய் நெகட்டிவ்லாம் சொல்லியிருந்தா, அவர் வயசுக்கு அவர் நடிக்கிறாரு. அவர் அந்த அன்ஸ்லாஷிங்காக ஏதோ ஒரு ப்ரோக்ராம் சொன்னார்ல, அதுல 57 மொத்த பார்ட்ஸே மாற்றியாச்சுட்டாரு. இருக்கிற பார்ட்ஸ் வச்சு நடிச்சிருக்கிறாரு, யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. இது நம்ம ஓவர் ஹைப்லாம் கொடுத்துலாம் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது, பார்க்கலாம். இப்போ இருக்கிற ட்ரெண்டுண்ணே, வேற ஒன்றும் கிடையாதுண்ணே. சும்மா எல்லா படத்துலையும் பயங்கர ஹைப்பு கொடுக்கணும்னா அப்படிலாம் இருக்காது. ஒரு படம் ஒரு கேரக்டர் ஒரு படத்துக்கு ஒரு மாதிரி இருக்கணும். அதில் இந்த மாதிரி இருக்காரு, அவ்வளோதான். இதில் அவரோட ஸ்டைலு நீங்கள் டைரக்டர் வச்சு டைரக்டரால் ஸ்க்ரீன் பிளே தான் பண்ண முடியும் அதில். ஆனால் அவர் பண்ணுற ஒரு ஆக்ஷனோ ஒரு பண்ணுற மூமெண்ட்டோ அது வந்து டைரக்டரால் பண்ண முடியாது. அது ரஜினியோட மூமெண்ட்டு, அதை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். வேற ஒன்றும் தெரிலண்ணா. அது தெரிலண்ணா. நான் பிடிச்சவங்க பார்ப்பாங்க, பிடிக்காதவங்க நம்மளுக்கு ஒரு சீனா, ஒரு பீடி பிடிக்கிற சீனா இருக்கும், ஸ்மோக்கிங் சீனா இருக்கணும். அதெல்லாம் நம்ம சின்ன வயசுல பார்த்தது ஆசையா இருக்குது, பார்க்குறோம் டீசென்டேஷனா. ஓகே, அவ்வளோதானே தவிர்த்து இது நெகட்டிவ் பரப்பி அவர் என்ன பண்ண போகிறோம்? அவரோட ஏஜும் முடிஞ்சு போச்சு, ஆல்மோஸ்ட் அவரோட கேரியரே முடிய போகுது. இந்த நேரத்தில் வருதுன்னும் போது ஒரு படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். தேவையில்லாமல் நெகட்டிவ் சொல்லி இப்போ யார் பார்க்காம இருக்கிறாங்க? எல்லாருமே பார்க்குறாங்க. என்ஜாய் பண்ணலாம், படம் என்ஜாய் பண்ணலாம், ஃபேமிலியோட வந்தாலும் என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப எல்லாரும் ஓவரா ரொம்ப மொக்கையா இருக்கு அப்படிலாம் சொல்றாங்க, அந்த அளவுக்குலாம் இல்ல, படம் நல்லா தான் இருக்கு. ஏ கண்டென்ட் ஃபேமிலி அப்படிலாம் கிடையாது. ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பாக்குற அளவுக்கு நல்லா தான் இருக்கு படம். ரொம்ப சொல்ற அளவுக்குலாம் இல்ல, நல்லா இருக்கு. அனிருத் மியூசிக்கா நல்லா இருக்கு. அந்த நடுவுல சாங்ஸ் வர்றது எல்லாமே சூப்பரா இருக்கு. தியேட்டர்ல எல்லாரும் என்ஜாய் பண்றாங்க, எல்லா சீன்ஸும் மாசா இருக்கு, எல்லாமே நல்லா தான் இருக்கு. ரொம்ப களி ஊத்துற மாதிரி அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது, சூப்பரா தான் இருக்கு படம். சைமன் நம்ம தலைவர், அவ்வளவுதான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி எனக்கு என்னன்னா, நான் சும்மாவே இந்த ஃபேமிலி படம் எல்லாம் பாக்குறேன் அதிகமா. எனக்கு ஜாலியா தான் இருந்துச்சு. இந்த பழைய பிளாஷ்பேக் எல்லாம் நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருக்காங்க, என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி இப்ப கிரிட்டிக்ஸா இருந்தாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க லைக் இது நல்லா இல்ல, அதனால. ஏன்னா அவங்க ரொம்ப விரும்பி அப்படி பார்ப்பாங்களே. நான் ஃபன்னுக்கு படம் பாக்குறேன், அதனால எனக்கு நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி நீங்க ஃபேமிலி ஆடியன்ஸா ஜாலியா பார்க்கலாம். அப்புறம் இந்த தலைவர் ஃபேன்ஸ் எல்லாம் இருப்பாங்களா, அவங்களுக்கு ஒரு படம் தான், அவங்கள ஜாலியா பார்க்கலாம். நான் 2வது வாட்டி பாக்குறேன். நெகட்டிவ் ரிவ்யூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, அவங்க லோகேஷ் படம்னா ஒரு மாதிரி எதிர்பார்க்கறாங்க, ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும்ட்டு. அவர் ட்ரை பண்ணிருக்காரு, பட் ஆனா இந்த வாட்டி அது அவங்களோட ஃபேன்ஸுக்காக தெரியும் தவிர நான் எனக்கு ஜாலியா இருந்துச்சு படம். நல்லா தான் இருக்கு ப்ரோ, அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை, நல்லா ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. பார்க்கலாம், சூப்பரா இருக்கு. இல்ல படம் சூப்பரா இருக்கு, பார்க்கலாம். செம்மையா இருக்கு படம், சூப்பர் சார், செம்மையா இருக்கு. நான் செகண்ட் டைம் பார்க்குறேன். ஏற்கனவே குரம்பேட்டை வெட்டியில் பார்த்தேன், இப்போ வந்து பார்க்குறேன் கமலாவில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு வந்தேன். அவன் சொல்லுவான் இந்த படத்தை விட இந்த படமே கிடையாது என்ன கேட்டான். அவன் சொல்கிறான் நம்பவே கூடாது. ஃபேமிலியோட பார்க்கலாம், தப்பு இல்லை. இது ஏசி அடிக்கிட்டு ஏன் கொடுத்தாங்கன்னு தெரியல. முதல்ல நல்லா இருக்கு படம், உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு.